ஹலோ NH நண்பர்களே, நான் உங்கள் ஹரி. நான் உங்கள் நவீன். வெல்கம் டு NH கனெக்ட். வெல்கம் டு NH கனெக்ட். இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி கதை பார்க்க போறோம்னா 1980 to 90 காலகட்டத்துல தமிழ்நாடு டு கேரளா பார்டர்ல ஒரு சிறிய கிராமத்துல ஒரு குரங்கு பேயான கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த கிராமத்துல மொத்தமே 60 வீடுகள் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த டைம்ல தான் அவங்களுக்கு மின்சாரமும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஊர்ல மக்கள் யாருமே நைட் 8 மணிக்கு மேல வெளியவே போக மாட்டாங்க. அதுக்கு காரணம் யானைகளோ இல்ல பாம்புகளோ கிடையாது. ஒரே ஒரு காரணம், ஒரு கருப்பு குரங்கு மட்டும்தான். அந்த ஊருக்கு நடுவுல பாத்தீங்கன்னா 500 வருஷம் பழமையான காளியம்மன் கோயில் ஒண்ணு இருந்துச்சு. அந்த காளியம்மன் கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆலமரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த ஆலமரத்துலதான் அந்த கருப்பு குரங்கு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. அந்த குரங்கு மத்த குரங்குங்க மாதிரி கிடையாது. யாராவது கோயிலுக்கு வந்தாங்கன்னா அமைதியா தான் இருக்கும். ஆனா யாராவது அந்த கோயிலை அவமதிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கும். அந்த குரங்கை யாரும் காயப்படுத்தாதீங்க, அது சாதாரணமான உயிர் இல்லைங்கிறது அந்த ஊர்ல இருக்கிற மக்களோட நம்பிக்கையா இருந்துச்சு. அதனால குழந்தைங்க கூட யாருமே அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல போய் விளையாட மாட்டாங்க. ஒரு சம்மர் ஹாலிடேஸ்ல சென்னையில இருந்து 4 காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெக்கிங் பண்றதுக்காக அந்த ஊருக்கு வராங்க. அவங்க பேர் பாத்தீங்கன்னா அருண், கார்த்திக், விக்னேஷ், ரமேஷ். அவங்க பாத்தீங்கன்னா பேய், சாபம், ஆவி இது எது மேலயுமே நம்பிக்கை இல்லாதவங்க. அவங்க அந்த கோயிலுக்கு வந்தப்போ அந்த குரங்கு அந்த ஆலமரத்துல இருந்து அவங்க ரொம்ப அமைதியாவே பாத்துட்டு இருந்தது. அந்த கோயில்ல 80 வயசுல ஒரு முதியோர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் இந்த பசங்கள்ட்ட அந்த குரங்க தொந்தரவு பண்ணாதீங்க, இது இந்த கோயிலோட பாதுகாவலன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அருண் வந்து அந்த தாத்தா கிட்ட இதெல்லாம் இந்த காலத்துல இன்னமும் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஏளனமா சிரிச்சிருக்கிறாரு. ஆனா அந்த தாத்தாவோட முகத்துல சிரிப்பு வரல. அதுக்கு பதிலாக அவர் ரொம்ப பயத்தோட இருந்தாரு. ஒரு நாள் ஈவினிங் டைம் பாத்தீங்கன்னா அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல எல்லாரும் போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப கார்த்திக் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கல்லை பார்த்தான். அந்த சின்ன கல்லை எடுத்து அந்த குரங்க வந்து பயன்படுத்தலாம்டா அப்படின்னு சொன்னதுக்கு விக்னேஷ் வந்துட்டு வேணாண்டா அப்படின்னு சொன்னான். ஆனா கார்த்திக் அதை கேட்கவே இல்லை. அந்த கல்லை தூக்கி அந்த குரங்கோட தோல் மேலேயே. ஆனா அந்த குரங்கு அலறல, சத்தம் போடல, அவங்க மேல கோபப்படல. மாறா அது ரொம்பவே பொறுமையா இறங்கி வந்து அவங்க ஒவ்வொருத்தரோட கண்ணையும் நேருக்கு நேர் பார்த்துச்சு. அந்த கண்ணுல கொஞ்சம் கூட கோபமே கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு வழி கலந்த பார்வையோட ஒரு மனிதர்களை பாக்குற மாதிரியே பார்த்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குரங்கு கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற காட்டுக்குள்ள அப்படியே போய் மறைஞ்சிருச்சு. அந்த முதியவர் அந்த பசங்கள்கிட்ட இன்னைக்கு நைட்டு யாருமே வெளியே வராதிங்க அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு பாத்தீங்கன்னா அந்த ஊர் ஃபுல்லா கரண்ட் எல்லாம் கட் ஆகுது. ரொம்பவே அமைதியா இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா டொக் டொக்னு சவுண்ட் கேக்குது. ஒரு வீட்டோட கூரை மேல மட்டும் யாரோ ஓடுற மாதிரி சத்தம் கேக்குது. அந்த சத்தம் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டு வரைக்கும் நகர்ந்து போற மாதிரி தெரியுது. உடனே அருண் ஜன்னலை திறந்து பாக்குறான். வெளியே யாருமே இல்ல. ஆனா அந்த ஆலமரத்துல மட்டும் 2 சிவப்பு கண்ணு வந்து அருணை பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. திடீர்னு அந்த கண்கள் வந்து காணாம போயிருக்கு. அருண் உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸை எழுப்பி டே வெளியே ஏதோ இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்ப ரமேஷ் வெளியே பார்த்துட்டு வெளியெல்லாம் எதுவும் இல்ல, நீ கனவு கண்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படுத்துக்கிட்டான். ஆனா அருணுக்கு தூக்கமும் இல்ல. ஆனா ஏதோ தப்பா இருக்குங்கிற எண்ணம் மட்டும் அருணுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. காலையில ஒரு 3 மணி இருக்கும். மறுபடியும் அதே மாதிரி டக் டக்னு சத்தம் கேக்குது. மறுபடியும் அதே மாதிரி யாரோ வீட்டு கூரை மேல யாரோ குதிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அந்த சத்தம் பாத்தீங்கன்னா அவங்க தங்கியிருந்த வீட்டு மேலேயே கேக்குது. எல்லாரும் மூச்சடக்கிட்டு ரொம்ப அமைதியா கேட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு குரங்கோட அலற சத்தம் கேக்குது. அந்த சத்தம் சாதாரண குரங்கோட அலற சத்தம் மாதிரி இல்ல, மனிதர்கள் அலற மாதிரியே அந்த சத்தம் கேக்குது. காலையில விடிஞ்சதும் அந்த 4 பேரும் வீட்டுல இருந்து வெளியே வராங்க. அப்ப வீட்டோட ஓனர் வாசல்ல நின்று எதையோ ரொம்ப அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா வீட்டோட கூரை மேல ஒரு பெரிய குரங்கோட காலடி தடம் இருந்திருக்கு. அதுல இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, அந்த காலடி தடம் வந்து அந்த வீட்டுலயே ஆரம்பிச்சு அந்த வீட்டு மேலேயே முடிஞ்சிருக்குது. திரும்பி போனதுக்கு எந்த விதமான தடையுமே இல்ல. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் போய் அந்த முதியவரை பாக்குறாங்க. அந்த முதியவர் சொல்றாரு, நான் அப்பவே சொன்னேனே அந்த குரங்கை காயப்படுத்தாதீங்கன்னு அப்படிங்கிறாரு. உடனே அருண் கேட்கறான், தாத்தா அது என்ன குரங்கு அப்படின்னு. அந்த முதியவர் ஆழமா மூச்சு இழுத்து விட்டு சொல்றாரு, அது இப்ப குரங்கே இல்லைன்னு. அந்த தாத்தா அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, எனக்கு 30 வயசு இருக்கிறப்ப இந்த ஊருக்கு ஒரு வேட்டைக்காரன் வந்தான். அவன் வந்து அந்த குரங்கை சுட்டுட்டான். சுட்ட 3வது நாள் அவன் காணாம போயிட்டான். இது வரைக்கும் அவனோட உடம்ப கூட கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாரு. அந்த தாத்தா அழுதுட்டே சொல்றாரு, அந்த குரங்க சாவறதுக்கு முன்னாடி யார கடைசியா பாக்குதோ அவங்க வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அருண் ரொம்பவே பயப்படுறான். கல்லு பட்டக்கப்புறம் அந்த குரங்கு அவனை தான் ரொம்ப நேரம் பாத்துச்சு. அன்னைக்கு சாயந்தரம் அருண் மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருந்திருக்கான். அப்ப காட்டுக்குள்ள ஏதோ வித்தியாசமா சத்தம் கேட்டு இருக்கு. திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்சிருக்கான். மறுபடியும் அதே மாதிரி சவுண்டு. இந்த தடவை திரும்பி பாக்குறப்ப ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு கருப்பு கலர்ல வால் மட்டும் இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே தூங்க முயற்சி பண்றாங்க. ஆனா மறுபடியும் அதே மாதிரி யாரோ ஜன்னல்ல டக் டக்குன்னு தட்டுற சவுண்ட் கேக்குது. உடனே அருண் தைரியமா போய் ஸ்கிரீனை விலைக்கு பாக்குறான். வெளியே ஒரு கருப்பு குரங்கு இருந்துச்சு. அது மனுஷங்க மாதிரியே ரொம்பவே வித்தியாசமா சிரிச்சிட்டு இருந்துச்சு. அடுத்த நொடி அது ஜன்னல் கண்ணாடியில கை வச்சுது. அந்த கை பாத்தீங்கன்னா மனிதன் கை மாதிரியே ரொம்பவே வித்தியாசமா. ஒரு குரங்கு, ஒரு சாபம், 2 சிவப்பு கண்கள். இது எல்லாமே சும்மா பயமுறுத்துற கதையை நினைச்சிட்டு இருந்த அருணுக்கு அடுத்த நாள் காலையில தான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையை மாத்த போகுதுங்கிறது. அடுத்த நாள் காலையில அந்த கிராமம் ரொம்பவே அமைதியா இருந்துச்சு. எந்த ஒரு பறவையுமே அந்த ஆலமரத்துல போய் உட்காரல. அருணுக்கும் நைட்டு ஃபுல்லா தூக்கமும் வரல. அருண் வந்து நைட்டு ஃபுல்லா அந்த உருவத்தை பத்தி மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அந்த ஊரோட கோயில் பூசாரி அவங்க 4 பேர்த்தையும் கூப்பிடுறாரு. அவருக்கு வயசு ஒரு 70க்கு மேல இருக்கும். அவரோட பார்வை ரொம்பவே தெளிவா இருந்தது. அவர் மெதுவா கேட்கிறாரு, நேற்று அந்த குரங்கை காயப்படுத்தின நீங்க தானே அப்படின்னு.
உடனே அந்த 4 பேரும் மெதுவா தலையாட்டுறாங்க. உடனே அந்த பூசாரி மெதுவா கண்ணை மூடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாரு, அப்ப அது உங்களை சும்மா விடாதுன்னு. அதுக்கப்புறம் அந்த பூசாரி கோயிலுக்குள்ள போயிட்டு ஒரு பழைய மரப்பெட்டியில இருந்து ஒரு ஓலைச்சுவடி எடுத்துட்டு வர்றாரு. அந்த ஓலைச்சுவடியில ஒரு ஓவியம் இருந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மனிதனோட உடம்புல குரங்கோட முகமும் பெரிய சிவப்பு கண்களும் இருக்கிற மாதிரியான ஒரு ஓவியம். அதுக்கு கீழே பழைய தமிழ்ல ஒரு வரி எழுதி இருந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, காவலனை காயப்படுத்துபவன் அவன் பயத்தாலேயே அழிவான் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை பூசாரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த காடு இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது. இங்க பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆலமரத்தை அவங்க தெய்வமும் வழிபட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. அந்த ஆலமரத்துல ஒரு பெரிய குரங்கு ஒன்று வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த குரங்கு தான் அந்த கூட்டத்தோட காவலன். யாராவது அந்த காட்டை அழிக்கணும் முயற்சி பண்ணா அந்த குரங்கு அவங்கள தாக்கும். ஒரு நாள் வெளியூர்ல இருந்து வந்த சில பேரு இந்த கிராமத்துல புதையல் இருக்குன்னு நம்பி தோண்ட ஆரம்பிச்சாங்க. பழங்குடியின மக்கள் எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க. ஆனா அவங்க எதையுமே கேட்கல. கோபத்துல அவங்களோட வந்த வேட்டையாடி ஒருத்தன் அந்த குரங்க சுட்டறான். அன்னைக்கு நைட்டு காடு முழுக்க ஒரே அலறல் சத்தம். அது ஏதோ மனிதனோடதோ இல்ல விலங்கோடதோ தெரியல. என்ன யாரோட சத்தம்னே தெரியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டிருக்கு. அடுத்த நாள் காலையில புதையல் தோட்டம் வந்த யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. எல்லாருமே மாயமா மறைஞ்சிட்டாங்க. அதுல இருந்து அந்த காடு சாபம் அடைஞ்ச காடுன்னு சொல்லி பூசாரி கதையை முடிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு அருண் ஒரு கனவு காண்றான். அவன் அதே ஆலமரத்துக்கு கீழே நின்றுட்டு இருக்கிறான். மண் பழந்து ஒரு கருப்பு கை ஒண்ணு அவன் காலை பிடிச்சு சொல்லுது, நீ எரிஞ்ச கல்லு என் உடம்பு மேல படல, என் சாபத்து மேலதான் பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோனையும் அருண் உடனே அலறிக்கிட்டே எந்திரிக்கிறான். அவன் முடிச்ச உடனே அவன் காலை பாக்குறான். அதுல நகத்தால கீறின மாதிரி ஒரு பெரிய 4 கீறல்கள் இருக்குது. ஆனா கதவும் சரி ஜன்னல்களும் சரி உள்ள இருந்துதான் பூட்டி இருக்கு. ஆனா அந்த கீறல் எப்படி வந்துச்சுங்கிறது அருணுக்கு ஒண்ணுமே புரியல. அதே நேரத்துல ரமேஷ் அங்க இல்ல. அவன் படுத்திருந்த இடமும் காலியா இருக்கு. வெளியே பாக்குறாங்க, ஒரு குரங்கோட கால் தடம் இருக்கு. அது பக்கத்திலேயே ஒரு மனிதனோட கால் தடமும் இருக்கு. அது காட்டை நோக்கி தான் போயிருக்கு. ஆனா திரும்பி வந்ததுக்கான எந்த தடையுமே இல்லை. ரமேஷ் ஒரே நைட்லயே காணா போயிட்டான். அவனை தேடி அருண், கார்த்திக், விக்னேஷ் 3 பேருமே காட்டுக்குள்ள போறாங்க. அவங்க தேடி போனது ரமேஷை மட்டும் இல்ல, 400 ஆண்டுகளா ரொம்ப புதஞ்சிருந்த ஒரு பழமையான ரகசியத்தை தேடிதான் அவங்க போயிருக்காங்க. அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு கிராமத்துல இருந்து 10 பேரு கயிறு, கம்பு, டார்ச் லைட்டோட அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அங்க ரமேஷோட காலடி தடம் ரொம்ப தெளிவாவே தெரியுது. அது பக்கத்துல ஒரு குரங்கோட காலடி தடம் ரொம்ப தெளிவாவே தெரியுது. ஆனா அந்த குரங்கோட காலடி தடம் ரொம்ப சாதாரணமானதா. அவங்க உள்ள போக போக எல்லாருக்குமே ஒரு விஷயம் ரொம்பவே பயமா இருந்துச்சு. காரணம், ஒரு பறவைகளோட சத்தமும் இல்ல, காத்து கொஞ்சம் கூட வீசல, ரொம்ப ஆழமான அமைதி. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தரோட இதய துடிப்புமே அவங்கவுங்களுக்கு கேட்கற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு அமைதியான நிலை காட்டுல நிலவுச்சு. திடீர்னு அருண் ஒரு பெரிய ஆலமரத்தை பாக்குறான். அதுல 3 கீறல்கள் இருந்தது. அதுக்கு கீழே சிவப்பு நேரத்துல ஒரு கையெச்சு இருந்துச்சு. பூசாரி அதை பார்த்துட்டு பின்வாங்குறாரு. இது ஒரு எல்லைக்குறி, இந்த எல்லையை தாண்ட வேண்டாம்னு பூசாரி சொல்றாரு. இந்த குறிக்கு அப்புறம் நம்ம ஊர்க்காரங்க யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு பூசாரி அருண்கிட்ட மெதுவா சொல்றாரு. ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது காவல் காடுன்னு சொல்றாரு. ஆனா அருண் ரமேஷை காப்பாத்தணுங்கிற எண்ணத்துல காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சான். அவன் பின்னாடியே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை ஃபாலோ பண்ணி நடக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அடர்ந்த கொடைகளுக்கு நடுவே ஒரு பழைய கல்கோவில் ஒன்று இருந்துச்சு. அங்க மேற்கூரை பாத்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்திருந்தது. சிலைகளும் உடஞ்சிருந்துச்சு. அங்க ஒரு கருங்கல் சிலை ஒன்று இருந்துச்சு. அந்த கருங்கல் சிலை பாத்தீங்கன்னா மனித உடலும் குரங்கோட முகமும் கொண்டு இருந்துச்சு. அதோட கண்கள்ல சிவப்பு கற்கள் பதிக்கப்பட்டு. திடீர்னு அருண் அப்படின்னு ரமேஷ் கூப்பிடுற மாதிரி எல்லாருக்கும் சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை நோக்கி எல்லாருமே ஓட ஆரம்பிச்சாங்க. அங்க ஒரு குகை இருந்துச்சு. அந்த குகைக்குள்ள இருந்து ரமேஷ் உதவி கேட்கற மாதிரி கேட்டுச்சு. உடனே அருண் அந்த குகைக்குள்ள போக முயற்சி பண்ணான். அப்ப பூசாரி உடனே அவனை தடுத்து நிறுத்திட்டாரு. உடனே அருண் கோபமா கேட்கறான், என்ன தத்தா அப்படிங்கிறான். உடனே பூசாரி நடிகிட்டே சொல்றாரு, இந்த காடு நீங்க யார் நம்புறீங்களோ அவங்களோட குரல்ல மாத்தி பேசும் அப்படிங்கிறாரு. அதே நேரத்துல மறுபடியும் அருண் காப்பாத்ரா அப்படின்னு மறுபடியும் குரல் கேக்குது. ஆனா இந்த தடவை நான் சுத்தி 4 திசையில இருந்து அந்த குரல் கேக்குது. அப்ப குகைக்குள்ள இருந்து 2 சிவப்பு கண்கள் தெரிய ஆரம்பிச்சது. மெதுவா ஒரு உருவமும் வெளியே வர ஆரம்பிச்சது. அந்த உருவம் பாத்தீங்கன்னா குரங்கு மாதிரி இல்ல, மனிதன் மாதிரியே இல்ல. ஆனா உடல் முழுக்க பெரிய கருப்பு ரோமங்களால நிறைஞ்சிருந்துச்சு. அதோட முகம் பாதி மனித முகமும் பாதி குரங்கு முகமும் இருந்துச்சு. அப்ப அந்த உருவம் சிரிக்க ஆரம்பிச்சது. அந்த சிரிப்பு மனிதர்களோட சிரிப்பு மாதிரியே இல்ல. பயத்துல கார்த்திக்கு அவன் இருக்க கம்ப அந்த உருவத்து மேல வீசினான். அந்த உருவம் அடுத்த நொடியே மறைஞ்சு போச்சு. முழுக்காடு குடுங்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு பயங்கரமான அலற சத்தம் கேட்டுச்சு. மரத்துல இருந்த 100கணக்கான காகங்கள் ஒரே நேரத்துல பறந்து போச்சு. அந்த உருவம் மறைஞ்ச சில நொடிகள்லயே காடு மறுபடியும் ரொம்பவே அமைதியாச்சு. யாருமே ஒரு வார்த்தையும் பேசிக்கல. அருளோட உடம்பு முழுக்க வியர்க்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவன் கையில இருக்கிற டார்ச் லைட் எடுத்து குகைக்குள்ள அடிச்சு பார்த்தான். அங்க வெறும் கற்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ரமேஷும் இல்ல, அந்த கருப்பு உருவமும் இல்ல. குகையோட தரையில ஒரு சிவப்பு நிற கரை ஒண்ணு இருந்துச்சு. அது அருண் தொட்டு பார்த்தான். அது இன்னும் ஈரமா இருந்துச்சு. அதே நேரத்துல அது பக்கத்திலேயே ரமேஷ் போட்டிருந்த வாட்ச் ஒண்ணு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னையும் ரமேஷ் இங்கதான் இருக்கான்னு நினைச்சிட்டு விக்னேஷ் ரொம்பவே நடுங்கினான். அந்த குகையோட சோர் முழுக்க பழைய ஓவியங்களால நிரம்பி இருந்துச்சு. அதுல ஒரு ஓவியத்துல ஒரு பெரிய குரங்கு இருக்கு. அது முன்னாடி மக்கள் எல்லாம் மண்டிட்டு நிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்த ஓவியத்துல ஒரு வேட்டைக்காரன் அந்த குரங்கு மேல ஈட்டி எறிகிறான். அதுக்கடுத்த ஓவியத்துல பாத்தீங்கன்னா அந்த வேட்டைக்காரன் பெரிய கருப்பு உருவமா மாறி இருக்கிற மாதிரி இருந்துச்சு.
உடனே பூசாரி சொல்றாரு, இது ஒரு சாதாரண குரங்கோட கதை கிடையாது. இந்த காடு அதை காவலனா ஏத்துக்குச்சு. அதை கொல்ல முயற்சி பண்றவங்களும் இந்த காடு பயத்தாலே அழிக்கும். உடனே அருண் கேக்குறான், அப்படின்னா நம்மள துரத்துறது அப்படின்னு கேக்குறான். பூசாரி மெதுவா சொல்றாரு, அந்த குரங்கு இல்ல, இதை அதை உருவாக்கின சாபம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் கோயிலுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப டார்ச் வெளிச்சத்துல ஒரு மனித உருவம் தெரிஞ்சது. உடனே அருண் ரமேஷ்னு கத்திக்கிட்டு ஓட ஆரம்பிச்சான். அந்த உருவம் ஒரு பாறை மீது உட்கார்ந்து இருந்துச்சு. ஆனா அந்த உருவம் எதுவுமே பேசல. உடனே அது கொஞ்சம் தலையை உயர்த்தி பார்த்துச்சு. அப்ப அதோட கண்கள் மட்டும் சிவப்பு கலரா மாறி இருந்துச்சு. பூசாரி சத்தமா கத்துறாரு, அருண் அவனை தொடாத அப்படின்னு சொல்றாரு. உடனே ரமேஷ் மனிதனால கூட முடியாத வேகத்துல அந்த குகையோட மேற்சோர்ல ஏறான். உடனே ரமேஷ் அவனோட 4 கால்கள்ல கூரையில ஒட்டி கொண்டு தலையில அவங்கள பார்த்து சிரிக்கிறான். அந்த சிரிப்பு முன்னாடியே அருண் ஜன்னல் அருகே கேட்ட அதே சிரிப்பு. திடீர்னு எல்லா டார்ச் லைட்டுமே அணைய ஆரம்பிச்சது. அப்ப அந்த குகை முழுக்கவே ரொம்பவே இருட்டாயிருச்சு. அப்ப யாரோ ஓடுற சத்தமோ யாரோ சிரிக்கிற சத்தமோ எல்லாருக்கும் கேட்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரே ஒரு குரல் மட்டும் மெதுவா அருண் காது கிட்ட இன்னும் 3 பேர்னு மட்டும் சொல்லிச்சு. டார்ச் லைட்டு மறுபடியும் எரிஞ்சுது. ஆனா பூசாரி அங்க இல்ல. அவர் நின்ன இடத்துல ருத்ராட்ச மாலை மட்டும் அங்க இருந்தது. அந்த ருத்ராட்ச மாலையில 3 கீரல்கள், நகை கீரல்கள் மட்டும் இருந்துச்சு. அந்த இருட்டு, அந்த குகை, காணாமல் போன பூசாரி, சிவப்பு கண்களோட நின்ன ரமேஷ், அருண் காது கிட்ட சொன்ன அந்த 3 பேர், இது எல்லாத்தையும் யோசிக்கிறப்ப அருணுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அந்த குகைக்கு ஒரு உயிர் போதாது, அந்த 4 பேரும் வேணுங்கிறது. உடனே அருண், கார்த்திக், விக்னேஷ் 3 பேருமே பயத்துல குகையை விட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. அவங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்தாங்க. கார்த்திக் பயத்தோட அருண் கிட்ட சொல்றான், நம்ம வழி மாறல, நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் இந்த காடு நம்மள வெளியே போக விட மாட்டேங்குதுன்னு. அப்போ ஒரு சிரிப்பு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் அந்த குகை முழுக்கவே எதிரொலிக்குது. திடீர்னு அருண்னு பூசாரி கூப்பிடுறாரு. பூசாரி ஒரு பாறைக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்காரு. உடனே இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. விக்னேஷ் உடனே அவரை நோக்கி போறான். அருண் உடனே அவனை கையை பிடிச்சி எடுத்து தடுத்து நிறுத்துறான். அடுத்த நொடியே அந்த உருவம் பயங்கரமா சிரிச்சுது. இதுவா அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா கருங்குரங்கோட உருவமா மாற ஆரம்பிச்சது. தூரத்துல ரமேஷ் மண்டிட்டு உட்கார்ந்து இருந்தான். அவனோட கண்கள் முழுக்க கண்ணீரால நிரம்பி இருந்துச்சு. அவன் அருண் என்னால இதை கட்டுப்படுத்த முடியலடான்னு கத்துனான். அடுத்த நொடியே அவனோட குரல் மாறி, இனிமேல் நீங்களும் இங்கதான் இருக்க போறீங்கன்னு சொல்றான். அந்த நேரத்துல கோயில்ல இருந்து மணி சத்தம் கேக்குது. அந்த மணி சத்தம் 3 தடவை கேக்குது. காடு முழுக்க குரங்கோட அழகா சத்தமா கேக்குது. ஆனா ஒரு குரங்கு கூட கண்ணுக்கு தெரியல. அந்த மணி சத்தத்தை பின்தொடர்ந்து எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒரு கிணத்தை அடைஞ்சாங்க. அந்த கிணத்தோட நடுவுல ஒரு கல் பலகை இருந்துச்சு. அதுல காவலனோட ரத்தம் சிந்திய இடத்துல பேராசை பிறக்கும், ஆனா மன்னிப்பு கேட்காத வர சாப முடியாது அப்படின்னு சொல்லி எழுதி இருந்துச்சு. இதை படிச்சதுக்கு அப்புறம் தான் அருணுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. அந்த முதியோர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த குரங்கு கடைசியா ஒன்னதான் பாத்துச்சு அப்படிங்கறத அப்பதான் அருண் யோசிக்க ஆரம்பிச்சான். அந்த குரங்கு அவங்களை கொல்ல நினைக்கல. அவங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிறக்காக தான் எல்லாமே பண்ணுச்சு. ஆனா அவங்க ஒவ்வொரு முறையும் பயந்து ஓடுறப்போ அதுவே அவங்களுக்கு சாபத்தோட சக்தியா மாறிச்சு. திடீர்னு ஒரு வயசானோட பெண்ணோட குரல் கேக்குது. இன்னைக்கு அமாவாசை, நள்ளிரவுக்குள்ள இந்த சாபம் உடைக்கப்படல அப்படின்னா ரமேஷால திரும்பவே முடியாதுன்னு. உடனே அவங்க எல்லாரும் சுத்தி பாக்குறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. அன்னைக்கு இரவு பாத்தீங்கன்னா வானத்துல நிலவு இல்ல, சுத்தமா காத்து கூட வீசல, காட்டுக்குள்ள ஒரு பூச்சி சத்தம் கூட கேட்கல. ஆனா ஏதோ ஒண்ணு அவங்கள பாத்துட்டு இருக்க மாதிரியே தெரியுது. அமாவாசை இரவு சாபத்தோட சக்தி உச்சத்துல இருக்கும். பூசாரி காணாம போயிட்டாரு. ரமேஷ் சாபத்தோட பிடியில இருக்கிறான். அருண், விக்னேஷ், கார்த்தி 3 பேத்துக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த டைம்ல கோயில்ல இருந்து ஒரே ஒரு மணி சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அந்த மணி சத்தம் கேட்ட திசையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய கல்சலை ஒண்ணு மெதுவா நகர்ந்து போச்சு. அதுக்கு பின்னாடியே பூமி கடியில போற மாதிரி ஒரு படிக்கட்டு ஒண்ணு இருந்துச்சு. அந்த படிக்கட்டுல யாருமே போகாத அளவுக்கு தூசி படிஞ்சிருந்துச்சு. 3 பேரும் டார்ச் வெளிச்சத்தோட மெதுவா கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க கீழே ஒரு கல் மேடை இருக்கு. அதுல மன்னிப்பு மட்டும்தான் இந்த காவலனை அமைதிப்படுத்தும் எழுதி இருந்துச்சு. மேலும் கல் மேடை மேல ஒரு வெண்கல மணியும் இருந்துச்சு. அதை படிச்சதுக்கு அப்புறம் அருண் மண்டிட்டு அழ ஆரம்பிக்கிறான். எங்களால பெரிய தப்பு நடந்துருச்சு, ஒரு உயிரை நாங்க விளையாட்ட நினைச்சிட்டோம் அப்படின்னு கை கூப்பி அழ ஆரம்பிக்கிறான். எங்களை மன்னிச்சிருந்து கை கூப்பி அவன் மனமுருங்கி வேண்ட ஆரம்பிச்சிட்டான். உடனே அந்த இடமே அதிர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தபடியே அந்த அறை முழுக்க கருப்பு புகையால நிரம்ப ஆரம்பிச்சது. அந்த புகைக்குள்ள இருந்து ஒரு கருப்பு கலர்ல குரங்கோட உருவம் தெரிஞ்சது. அது அருணோட தலையில கை வச்சது. கை வச்ச அடுத்த நொடி அந்த புகை எல்லாமே மறைஞ்சிருச்சு. உடனே ரமேஷோட சத்தம் கேட்டுச்சு. இந்த டைம் அருண் ரமேஷ் இருக்கிற இடத்த நோக்கி ஓட ஆரம்பிச்சான். அங்க ரமேஷ் பலத்த காயத்தோட இருந்தான். அப்புறம் அருண், விக்னேஷ் எல்லாருமே சேர்ந்து ரமேஷை பாதுகாப்பா காட்டுல இருந்து பொறுமையா வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த காட்டுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அருணுக்கு ஒரு விஷயம் புரியுது. பேயின்னு ஒண்ணு கிடையாது, மனிதரோட கொடூர புத்தி தான் அது ஒரு சாபமா மாறி அவங்களை துரத்திட்டு இருக்குன்னு அருணுக்கு புரிய வருது. இந்த கற்பனை கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்க தொடர்ந்து கதைகளை கேட்கணும் அப்படின்னா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மர்ம கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம்.